இந்த வேர்ல்டில் வந்து நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். கம்பல்சரி ஒரு நல்லது இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கெட்டது ஒரு விஷயம் நடக்கும், இருக்க தான் செய்யும். அது வந்து எல்லோரும் ஒரு ஏற்கிற விஷயம் தான். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்லேயே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான். ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு, ஒரு நல்லது நடந்துச்சு, இல்லை நாமளே வந்து நிறைய சிரிச்சிட்டோம், ஒரு சந்தோஷமாக இருந்துட்டோம் அப்படின்னு அந்த ஒரு இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமே சொல்லிப்போம், இன்றைக்கி என்னவோ தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்துட்டோம், ஸோ என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியல, லைஃப் என்ன ஒரு ஆப் வைக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு நமக்கு நாமே சொல்லிப்போம். அது வந்து நம்ம நார்மலாக ஒரு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில். ஸோ அதை பற்றி தான் ஒரு மித்தாலஜி, ஒரு புராணத்தை சார்ந்த ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட எண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாத்தானோட எண்ணு. சாத்தான்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசாசு, இந்த கெட்டது அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சாத்தான், பிசாசு அப்படின்ற இவ்வில் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபிளில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமில், அந்த மாதிரி ஒரு ரிலீஜியனில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சாத்தானோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 666ன்னு சொல்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இருக்கிற ஒரு விஷயம். ஸோ சாத்தானோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 6, 1 2 3ன்ட்டு 3 6 666. ஸோ அதே மாதிரி வந்து சாத்தானோட ஒரு எண்ணுன்னு இருந்தால் எப்படி இருந்தாலே ஒரு கடவுளோட ஒரு எண்ணு இருக்கும்ல. ஸோ அது வந்து என்ன எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1111ன்ட்டு 111ன்ட்டு ஒரு 111, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 1. அதே மாதிரி வந்து 4 1 வந்து கடவுளோட எண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கடவுளோட எண்ணு இது வந்து நமக்கு என்னத்துக்கு தேவைப்படுது, இது எதுக்கு சம்மந்தமில்லை அது பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4 எண்ணை வந்து நம்ம வந்து அந்த டேயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம ஒரு நாளில் வந்து ஒரு 4 டைம், ஒரு 3 டைம் அந்த எண்ணை பார்த்துட்டோன்னா நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வேவை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மித்து சொல்லுது. மித்துனா ஒரு புராணங்கள் சார்ந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நிறைய பேர் யாருக்கு தெரியுதுன்னு தெரியல, பட்டு நம்ம பிரேம்ஜி இருக்கார்ல, ஆக்டர் பிரேம்ஜி. ஸோ அவரை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அவர் வந்து இந்த நம்பரை வந்து அப்பப்போ இந்த 11 இந்த நைட் டைமில் வைப்பார். ஸோ என்னதுக்கு சம்மந்தம் இதை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டுட்ருப்பார். எதுக்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப வருஷமாக இப்போ ஃபாலோ பண்ணல, பட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அப்போது வந்து வச்சுருப்பார், என்ன இருக்கும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். அப்புறமா கொஞ்சம் டைம் போன பின்னாடி தான் தெரியுது இந்த நம்பருக்குள்ளே ஒரு சில விஷயம் அர்த்தம் அடங்கியிருக்கு. இதை வந்து சயின்ஸு மூலிமா வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்லாம் சொல்லலை, பட் ஒரு நம்பிக்கை, இந்த கடவுள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை, எல்லாருலேயும் ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு நம்பிக்கை. இந்த வேர்ல்டில் வந்து என்ன விஷயம் நடந்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நம்பர் வைஸில் தான் நடக்குது. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் சரி, ஒரு ஆன்மீகத்துலேயும் சரி, ஒரு அறிவியல் சார்ந்ததும் சரி. ஸோ இந்த வேர்ல்டில் வந்து என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் இது வந்து ஒரு நம்பர் வைஸில், ஒரு நம்பர் அடிப்படையில் தான் வந்து இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 11 வந்து ஒரு ஆற்றலின் அந்த பவரோட ஒரு மொத்த எண்ணாக வந்து பார்க்கப்படுது. இந்த 11 மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணு. அதுக்கப்புறம் நம்பிக்கை, உள்ளுணர்வு, விழிப்புணர்வு போன்றவற்றையும் என்னாகும். இது வந்து அனைத்து உணர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு எண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 4 நம்பரை வந்து எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பைக்கில் நம்பர் பிளேட்டில், அப்படி இல்லைனா அந்த வாட்சில் அந்த காலையில் 11 வருதுல்ல, ஒரு ஆஃப்டர்நூனில். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மனசுக்குள்ளே ஏதாச்சும் வேண்டிக்கினீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கடவுளோட எண்ணு அப்படின்னு சொன்னால, இந்த கடவுள் வந்து இந்த ஒரு நம்பர் வந்து டேரெக்டாக வந்து இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸோட ஜாயிண்ட்டில் இருக்கிற ஒரு நம்பருன்ட்டு எல்லோரும் நம்புகிறாங்க. அதே சமயம் வந்து இந்த கடவுளோட ஒரு தொடர்புடைய ஒரு எண்ணு அப்படின்ட்டு கடவுளோட தொடர்புடைய ஒரு எண்ணு, அதுக்கப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த எண்ணுன்ட்டும் எல்லோரும் நம்புகிறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அந்த டைமில் அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் வேண்டியிருப்பீங்கள. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நடக்கணும், ஒரு பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிக்கினீங்கன்னா, இது வந்து இந்த ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை, ஹெல்ப் பண்ணுன்ட்டு ஒரு நம்பிக்கை. 11 வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சல் நம்பர். 4 சேர்ந்தது வந்து ஒரு தேவதையோட எண்ணுன்னு அழைக்கப்படுது. அங்கே போகுது பார்த்திங்களா, இந்த ஒரு பஸ்ஸு போகுது பார்த்திங்களா, இந்த பஸ்ஸு வந்து நான் அந்த நம்பரை பார்க்கும்போது வேண்டிப்பேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த பஸ்ஸில் வந்து கான்ட்ராக்டில் போயிட்டுருந்தேன். ஸோ கான்ட்ராக்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ கான்ட்ராக்ட் இல்லாமல் நான் ஒரு ஆன் ரோடில் கம்பெனி எம்ப்ளாயாக போகணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற ஒரு
ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கேற்ற ஒரு தகுதியும் இருக்குது. ஸோ என்னால் அது ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர். இன்டர்வியூ போனாலும் சரி, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கேட்குற கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெயிலியர் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு, அந்த இன்டர்வியூவில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு 3 டைம் வந்து நான் வெளியே வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஒரு 2 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணேன். சம்பளம் கம்மியான ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய டைமை வந்து ஏகப்பட்ட டைமை வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு கம்பெனிக்காக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்து என்னை வந்து கம்பெனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ கம்பெனியில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கம்பெனி வந்து ஒரு ஃபயர் ஆகிட்டு ஒரு பிளான்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 crore ஒரு 500 கோடி பக்கம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இருக்கிற மேன் பவருக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்குறது, சும்மா சம்பளம் கொடுக்குறது அப்படின்ட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டாங்க. கம்பெனி எம்ப்ளாயீஸை வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க்குள்ளே இருக்கிற ஒர்க்கு கொடுத்துட்டு அவங்கள வந்து மேனேஜ் பண்ணி அவங்கள வந்து ஒர்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பசங்க 1000 மெம்பர் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ நம்பரில் வந்து ரீசன்ஸ் நம்பரை வந்து ஐடி கார்டை வாங்கிட்டு நாங்களாம் வாண்டடாக போய்ட்டு ரீசன் லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்துட்டு எங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த நம்பரை பார்த்தேன்னா என்ன நினச்சிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் வந்து நான் ஒரு நாள் ஆச்சு. இது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக நான் ஒரு கம்பெனியில் வந்து எம்ப்ளாயாகவும் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் நல்ல ஒரு சம்பளத்துலேயே கிடச்சிருந்தாலையும் நான் அந்த கம்பெனி பேஸில் ஒருத்தர் கீழேன்றதை விட அது வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே வந்துடும் நம்மளோட லைஃப். ஸோ அதனால் வந்து கம்பெனி பேஸில் நான் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் அந்த ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் எனக்குன்னு தனியாக வந்து எனக்கான ஒரு விஷயத்த நான் பண்ணணும். எனக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஸோ எனக்குன்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஸோ எனக்குன்னு இந்த மாதிரி ஒரு சேனல், ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்ரிதிங் எனக்குன்னு ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ ஆசைப்பட்றன்றதை விட அந்த கம்பெனியில் நான் ஒரு நாளாச்சு ஜாயின் பண்ணி ஆன்ரோல்ன்ற ஒரு விஷயம், அந்த ஆன்ரோல்ன்ற ஒரு விஷயம் கம்பெனி ட்ரெஸ்ஸை போட்டு நான் அதில் ஒரு நாளாச்சும் ஒர்க் பண்ணி அதுலேருந்து நான் ரிலீவ் ஆகணும். ஸோ இதான் என்னோடய ஆசை, இதான் என்னோடய ஒரு லட்சியம்னு சொல்லலாம். இதை நீ வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணாமே நீ வந்து இதை பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை. ஸோ பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைனா என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்லேயே ஃபுல் டைம் இறங்குறதா இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு நீடு, நமக்குன்னு ஒரு தேவை இருக்குல்ல. ஸோ அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ண எனக்குன்னு பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவும் இல்லை. ஸோ நான் அதுக்காக நான் ஒரு சம்பளத்துக்காக நான் ஓடி தான் ஆகணும். அதில் வர இன்கம் எடுத்து என்னோடய கமிட்மெண்ட்டில் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஒரு விஷயம் யூடியூப் ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படின்றத தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்க முடியும். ஸோ இதையும் யூடியூப்பையும் வந்து நம்பிட்டு இருந்தேன்னா டே பை டே வந்து ஒரு மோட்டிவேஷனில் ஓடலாம். பட்டு கன்சிஸ்டன்சியாக ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் ஒரு எனர்ஜி தேவைப்படுதில்ல. நம்ம ஃபிசிக்கலாக எனர்ஜியாக இருந்தாலும் மென்டலியாக நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்மக்கிட்ட வேலை இல்லை அப்படின்னு நான் வேலை இல்லை அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ காசு இருந்தால் தான் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் வாங்க என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் காசு இருந்தால் தான் வாங்க முடியும். திடீர்னு ஏதாச்சும் ஃபால்ட்டு கோபுரம் ஏதாச்சும் ஆயிடுது, இல்லை ஏதாச்சும் ஒரு நீடு, எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கணும், துணி வாங்கணும், அப்புறம் பைக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு தேவை வந்து நமக்கு பணம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமானதாக இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாததுனால நான் ஒரு ஜாபை நோக்கி போய் தான் ஆகணும். அந்த ஜாபில் வர இன்கம்மை வச்சு நான் என் கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி நான் என்னோடய விஷயத்தில் வந்து நான் ஃபோக்கஸாக போகணும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு ஜாப் தேவைப்படுது. அதனால் வந்து எனக்கு அந்த ஜாபை வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டாவில் போகணும். ஸோ இப்போது நான் சொன்னல பார்த்தீங்கன்னா 11 ஏதாச்சும் நம்பரை பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒன்று வேண்டிக்கணும்னா அந்த 11 நம்பரை பார்த்து ஏதாச்சும் ஒன்று வேண்டிக்கணும், நமக்கு தேவையான ஒன்றை வேண்டிக்கணும்னா இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம அந்த ஒரு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நான் டே பை டே எந்த ஒரு நம்பரை பார்த்தாலும் நான் இதான் நினச்சிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் வந்து மக்கள் வந்து என்னை ஏற்றுக்கணும், நான் வந்து சரியாக பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நானும் ஸ்டடி ஆகணும், நல்ல ஒரு விஷயத்தை பண்ணணும். யூடியூப்பில் வந்து நான் ஒரு பெரிய ஒரு சேனல் ஆகணும். சொன்னால் சிரிப்பாக இருக்கும், பட்டு 1 கோடி சப்ஸ்கிரைப், ஒரு 1 crore, ஒரு 10 crore சப்ஸ்கிரைப் வந்து நம்ம சேனலுக்கு வரணும் அப்படின்ட்டு நான் வந்து செல்ஃபிஷாக யோசிப்பேன். பட் யோசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அந்த மாதிரி யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திங் யூடியூபு, செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி டாட்டா எலக்ட்ரானிக்ஸில் வந்து நான் ஒரு நாளாச்சும் அந்த கம்பெனி எம்ப்ளாய் ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து அதுக்காக வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன், நிறைய ட்ரீம், நிறைய கனவு. நானும் அதுக்குன்னு வந்து கனவு காணிட்டே எந்த ஒரு விஷயமும் பண்ணாமலாம் இல்லை.
அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் போடுறேன், அதுக்குன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். பட்டு இன்றைக்கினாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது வந்து நடக்கும். இது வந்து இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுல சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த 11 நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாச்சும் ஒரு டவுன் ஆகுதா அப்படின்ட்டு, ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவாக நடக்குதா அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து உங்கள்கிட்ட இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட விஷஸ் வந்து இதுதான். ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நம்பர் ஒரு 1111 நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த நம்பரை பார்த்து நீங்கள் ஏதாச்சும் வேண்டிக்கினீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு கடவுளாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வேண்டிக்கும் போது வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நம்பப்படுது. ஸோ நாம்ளும் நம்புவோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக வழிகாட்டுதல். நான் சொன்னேன்ல, ஒரு கடவுள் சார்ந்த ஒரு விஷயம், தெய்வீக வழிகாட்டுதல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்தியின் அடையாளம். ஒரு எனர்ஜியோட ஒரு லேண்ட்மார்க்காகவும், ஒரு எனர்ஜியோட ஒரு அடையாளமாகவும் நம்பப்படுது. அதுக்கப்புறம் சமநிலை நல்லிணக்கத்தின் அடையாளம் என்றும் நம்பப்படுது. சமநிலை நல்லிணக்கத்தின் அடையாளம் என்றும் நம்பப்படுது. ஸோ இது தேர்டு ஒன்று வந்து எனக்கு புரியல. சமநிலை நல்லிணக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியல. அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதை பார்த்தது. மெயின் கான்செப்ட் என்னென்னா, பிசாசுக்குன்னு ஒரு நம்பர், ஒரு கெட்டதுக்குன்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, நல்லதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, கெட்டதுக்குன்னு ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 666 36 மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லதுக்குன்னு ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா 1111 இந்த 41. நானும் இந்த விஷயத்தில் வந்து ஒரு லைவாகவே காட்டிட்டேன். நான் என்னோடய விஷயத்த வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸும் போயிடுச்சு, அந்த கம்பெனியோடைய பஸ்ஸு. ஸோ நான் எனக்கு சொல்லணும்னு நினச்சதை நானும் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நானும் என்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நடக்காத போகுது. இதில் வந்து இதுக்கு வந்து நானும் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பில்ல. அவ்வளோ இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக இந்த மாதிரி ஏதாச்சும் தோணணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம அக்கௌண்ட் இருக்குது, பரத் பீஸ்ட்ன்ட்டு. ஸோ அதுலேயும் நீங்கள் பரத் பீஸ்ட்னு அக்கௌண்ட் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு, என்னோட பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ பற்றி பார்க்கலாம்.